ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த வரப்பிரசாத். இவருக்கு 55 வயசு. இவர் தன்னுடைய மகனை பார்க்கறதுக்காக ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறார். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏன் தன்னுடைய மகன் வந்து தங்கி இருக்கிறான் அப்படிங்கிறது அவர் அங்க போய் பார்க்குற வரைக்கும் தெரியாது. ஏதோ சர்ஜரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பதறி அடிச்சு அங்க வந்திருக்கிறார். அப்போ ஹாஸ்பிட்டல் ரூம்ல இருந்த மகனை பார்த்து, என்ன சர்ஜரி, ஏன் இங்க வந்து தங்கியிருக்க, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்கும் பொழுதுதான் மகன் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். மகனுடைய பேரு ஸ்ரவன்குமார், 26 வயது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பா எனக்கு வந்து என்னுடைய ஆணுறுப்புல ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஏன்டா பண்ண அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. என்னுடைய மாமனாரும் மாமியார் வந்து பணம் கட்டி அவங்களே ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க, எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு புலம்பி இருக்கான். இதை கேட்டதும் அந்த அப்பாவுக்கு பயங்கரமான மன உளைச்சலாயிருச்சு. ஐயோ நீ தப்பு பண்ணிட்ட, ஏட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க கூடாதா, அங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, இனிமே உனக்கு குழந்தை பிறக்காது, நம்ம வம்சமே இதோட அழிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளியிருக்கிறாரு. அந்த புலம்பலுடைய உச்சமா கோவப்பட்ட 2 பேரும் நம்ம வம்சத்தை அழிச்சு அவங்கள குடும்பமா கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து போட்ட பிளான். ஒரு அறியாமையினால எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுனாலும் சின்னதா கூகுள் பண்ணி பார்த்தாவே அதை பத்தியான எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு இல்லைன்னா யாருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். இப்படி எதை பத்தியும் அவங்க தெரிஞ்சுக்க விரும்பாம அவங்க கோபத்திலையும் ஒரு முட்டாள்தனத்திலையும் எடுத்த ஒரு விஷயம் ஆந்திராவையே உலுக்கி போட்டுச்சு. இதை பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல, இவ்வளவு முட்டாள்தனமா இருப்பாங்க. சரி, இந்த சம்பவம் என்ன, எங்க நடந்தது, இதுல யார் ஈடுபட்டவங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த குர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல சிந்தாலமுனி நகர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிறவங்க ஸ்ரவன்குமார். இவருக்கு 26 வயது. இவங்க அப்பா பேரு வரப்பிரசாத், இவருக்கு 55 வயசு. இவங்க அம்மா பேரு கிருஷ்ணவேணி. ஸ்ரவன்குமார் பிடெக் படிச்சிருக்கிறாரு. படிச்சு முடிச்ச உடனே ஒரு தனியார் பேங்க்ல, அதாவது ஐசிஐசி பேங்க்ல கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா சம்பாத்தியம். அதனால பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அப்பா அம்மா முடிவு பண்ணி பையனுக்கு ஏத்த பொண்ணா வலை வீசி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பெண் சம்பந்தம் வந்துகிட்டே இருந்திருக்குது. அப்படி வந்த ஜாதகத்துல ஒரு ஜாதகம் சிரவனுக்கு ரொம்ப மேட்சா இருந்திருக்குது. அந்த ஜாதகத்தோட பெண் யாரு அப்படின்னா அவங்க பேரு ருக்மணி. இவங்களுக்கு 18 வயது தான். இவங்க பிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. இவங்க அம்மா பேரு கோட்டா ரமாதேவி, இவங்க அப்பா பேரு கோட்டா வெங்கடேஸ்வரலு. இவங்க வந்து எங்க தங்கியிருக்காங்கன்னா வளர்பிதி சிட்டில இவங்க தங்கியிருக்காங்க. இந்த 2 குடும்பமும் ஜாதகத்தை போய் பாக்குறாங்க. ஜாதகம் பக்காவா பொருந்தி இருக்குது. இந்த 2 குடும்பத்துக்கும் அவங்க ஸ்டேட்டஸும் பொருந்தி போயிருக்குது. வரதட்சணை மற்ற எல்லா விஷயங்களும் பேசிட்டு ஃபைனல் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே இந்த ஸ்ரவன்குமாருக்கு தன்னுடைய வருங்கால மனைவி கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் கிடையாது. உடனே இவரே 15,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி ருக்மணிக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. இவரே சிம் கார்டும் போட்டு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பகல்